பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சங்க காலையில் பார்த்தோன்னே என்னுடைய இருதயத்தில் ஒரு வார்த்தை தோணுச்சு. இதோ இங்கிருந்து ஒலிக்கிற சத்தம் போல ஒரு நாள் வானத்திலிருந்து த ட்ரம்பட் சவுண்ட், த லாஸ்ட் ட்ரம்பட் சவுண்ட் ஒலிக்கும், எக்கால சத்தம். அதை குறித்து வேதாகமம் சொல்லுது. மார்க்கு 13ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள் சொல்லுது. அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எழுதியிருக்கு. என்னாருமை சகோதரனே, இந்த ட்ரம்பட் சவுண்டுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நீ வாழ்ந்தது போதும், என்னோட பரலோகத்துக்கு வந்துவிடு என்ற அந்த சத்தம் பதிலா இருக்கும். அதே சமயத்துல இந்த சங்குக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே இறந்து போய்விட்டான் என்பதை ஊர் முழுவதும் சொல்லுவதற்கான ஒரு ஒளி. ஒவ்வொரு ஒளியிலையும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த சத்தம் இந்த உலகத்துல இறந்து போனவனை முன்குறிக்குது. எக்கால சத்தம் பரலோகத்துக்கு வா என்று நம் தேவன் அழைப்பதை முன்குறிக்குது. ஆனா இந்த ரெண்டு சத்தத்தையும் எப்பொழுது ஒலிக்கும் நம்முடைய வாழ்க்கையில யாருக்குமே தெரியாது. மரணம் எப்போ வரணும்னு தெரியாது, தேவனுடைய வருகை எப்போ வரணும்னு தெரியாது. அதனால தான் இந்த வேதம் நமக்கு சொல்லுது, கொஞ்சம் எச்சரிக்கையாயிருன்னு. எதுல? நம்ம வாழ்ற வாழ்க்கையில, பரிசுத்தத்துல, நீதியில. இந்த உலகம் விபச்சாரத்தை நோக்கி போகும், பணத்தை நோக்கி போகும், பொருளை நோக்கி போகும். நல்லா வாழணும், செழிப்பா வாழணுன்றதுக்காக மற்றவனுடைய அபகரிக்க நினைக்கும், மற்றவனை காயப்படுத்த நினைக்கும். ஆனா எந்த சூழ்நிலையிலும் என் தேவனுடைய ஜனமே, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. அந்த எக்கால சத்தம் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. ஏன் குமாரனுக்கும் தெரியாதுன்னு சொல்லும் பொழுது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் என்பதை வேதாகமும் முன்னமே சொல்லிருச்சு. இந்த ஜாக்கிரதை உணர்வோடு நம்ம வாழ முயற்சி செய்வோம். இந்த நாளிலும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருக்கட்டும். நீங்க வெளியில போவீங்க, வேலைக்கு போவீங்க, எந்த இடத்திலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நியாயம் விசாரிக்கட்டும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நடத்தட்டும். தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். God bless you. நான் உங்கள் ஊழியன் ரோஷன் ஷான். God bless you. இப்படிப்பட்ட காணொளிகளை தொடர்ந்து ஒன் காட் மூலமா ஒவ்வொரு நாள் அதிகாலையில பார்க்க விரும்புகிறவர்கள் டோன்ட் forget to share this and subscribe. நாம இப்போ 12 day கைடட் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கோம். ஸோ அந்த காணொளிகளையும் அந்த ஜெபங்களையும் பார்க்க டோன்ட் forget to subscribe and share to others. God bless you.